பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை யோவான் 8:44. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமேன். பாருங்க, பிசாசை ஆண்டவர் எத்தனையோ பாவங்களுக்கு தகப்பன் அவன் தான். ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பொய் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பாவம். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே. நான் என்ன கொலையாக பண்ணிட்டேன், கொள்ளையாக அடிச்சிட்டேன், நான் யாரையும் கெடுத்து பேசினதில் இந்த மாதிரிலாம் நம்ம பாவங்களுக்கு ஒரு வரையறை வச்சுருக்குறோம். நான் செய்கிறதெல்லாம் சாதாரண விஷயம், யாரும் செய்யாததையாக நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். பொய் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு சாதாரண விஷயமாக தெரியலாம். ஆனால் பிசாசு எதுக்கு தான் தகப்பனாக இருக்கிறானா? பொய்க்கு தான் தகப்பனாக இருக்கிறானா? பொய் சொல்லாதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக யாருமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அன்றாடம் பொய் கலந்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். அதுக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கியிருக்காங்கன்னு வைங்களேன். வீட்டில் கணவர்கிட்ட 18,000 சொல்லுவாங்க, அம்மா அப்பா கிட்ட அது ஒரு 20,000 சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டிலேருந்து கேட்டாங்கன்னா அதுக்கு விலை மதிப்பு அதிகமாக சொல்லுவாங்க. இது கணவருடைய வீட்டு சைட்லேருந்து யாராவது கேட்டாங்கன்னா விலையை குறைச்சி சொல்லுவாங்க. இதுவும் பொய் தானே. இவங்க என்னை அப்படி நினைப்பாங்க, அதனால நான் இப்படி செஞ்சேன், என்னை தப்பாக நினச்சிருவாங்க, இது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி சின்னதாக சொல்லிக்கிற பொய் ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஒரு பொய் நம்ம வாழ்க்கையில் பேசினா கூட நம்ம பிசாசினுடைய பிள்ளையாக தான் இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஒரு சின்ன ஓட்டை தான் பெரிய கப்பலையே கவிழ்த்து போடும். அதனால் பொய் தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு அன்றாட வாழ்க்கையில் நம்ம அதிகமாக பொய் சொல்கிறோம். ஆஃபீஸ்க்கு ஏன் லேட்டுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பொய் தான் சொல்கிறோம். என்றைக்கு பொய் சொல்லி நம்ம சமாளிக்கிறதுக்கு பழகிட்டோமோ நம்மளை நம்ம சரிப்படுத்திக்கிடவே முடியாது. ஒரு வேளை ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகும்போது ஒரு பொய் சொல்லி ஒரு காரணம் கண்டுபிடிச்சி நம்ம அதை சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இன்னொரு காரணம் தான் தேடுவோமே தவிர நம்ம ஒழுங்குபடுத்திக்கிடவே மாட்டோம். அதனால் பொய் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பிசாசினுடைய முக்கியமான ஒரு குணம். அந்த குணம் நம்மக்கிட்ட வேண்டாம். நீங்கள் உண்மையை சொல்லி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் அதை ஈடுகட்டுறதுக்கு, அதில் கடந்து வர்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வழி செய்வார். ஆனால் பொய் பேசி வர எந்த ஒரு பிரச்சனைக்கோ நன்மைக்கோ ஆண்டவர் உரிமையாளராக இருக்க மாட்டார். அதனால் பொய் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி பார்த்துக்கொள்வோம். கர்த்தரிடத்திலிருந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ.